ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் செவிகள், உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த நாள்லையும் உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதற்கு முன்பதாக பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த குரங்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதனுடைய கண்களுக்கு முன்பதாக சில பானைகள் தெரியும். அந்த பானைக்குள்ள குரங்குகளுக்கு பிடித்ததான சில உணவுப் பொருட்கள் அதற்குள்ள இருக்கும். இந்த குரங்குகள் என்ன பண்ணுமா, உணவுப் பொருட்களுக்கு நேராக சென்று அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடியதை எடுக்கணும்னு சொல்லி அந்த பானைக்குள்ளார கையை விடுமா. அந்த பானை எப்படி இருக்கும்னா, கீழே பாட்டம் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா நுழைவாயில் அதனுடைய வாய் ரொம்ப சின்னதா குறுகி இருக்கும். இந்த பானைக்குள்ளார கையை விட்டு உணவு பண்டங்களை எடுக்கலான்னு சொல்லி இந்த குரங்கு என்ன பண்ணுமா, தன் கைகளை விரித்து உணவு பண்டங்களை அள்ளி எடுக்குமா. பாருங்க, கை வெளியே வராதாம். இப்போ அந்த குரங்கு தான் பிடித்ததான பண்டங்களை விட்டு தன்னுடைய கரங்களை குறுக்கினால் வெளியே எடுத்து விடலாம். ஆனா குரங்கு தெரியாது, அது ஒரு டிராப்பு, அது ஒரு கண்ணி, நான் சிக்கப்படுவதற்காக எதிரிகளால் எனக்காக வைக்கப்பட்ட கண்ணின்னு அதுக்கே தெரியாம பிடிவாதமா தான் பிடிச்சதை எடுக்கணும்னு சொல்லி போராடி கடைசியில குரங்கு பிடிப்பவர்களுடைய கரத்தில் சிக்கிக் கொள்ளுமா. வாழ்க்கையில நம்ம எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோன்றத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையில நம்ம எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்க வேணும், எதை விடணுமோ அதை நம்ம விட்டுற வேணும். வாழ்க்கையில எந்த நல்ல தரமான காரியத்தை நம்ம செய்யணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ அதை விட முக்கியமானது எதை விடணுமோ அதை நம்ம முழுசா நம்ம விட்டுறணும். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நீங்கள் வளமோடு வாழ்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சுக்கணும், எதை விடணுமோ அதை விட்டுறணும். பிடிக்க கூடாததை பிடித்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் நம்ம விரும்புகிற, எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நம்மளால பெற்று அனுபவிக்க முடியாது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. எந்த விஷயம் உங்களை பாதிக்குது, எந்த விஷயம் உங்களை வளர விட மாட்டேங்குது, எந்த எண்ணங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்குது, எந்த நபருடைய தொடர்புகள் உங்க வாழ்க்கையை சிதைக்குது, எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க கேட்ச் பண்ணி பிடிச்சதுனால உங்க கரியர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாம திணறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம், நீங்க சிந்திச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம், நீங்க செயல்படுத்தக்கூடிய விஷயம் உங்கள் சரீர ஆரோக்கியத்தையும், உங்கள் மன சமாதானத்தையும், உங்கள் குடும்ப நல்வாழ்வையும், உங்கள் வருங்காலத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயமா இருந்தா அதை விட்டுட்டு ஆண்டவருடைய தயவை பிடிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. பவுல் சொல்லுகிறார், ஆசையா ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய தொடர்பை நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்றது போல ஆண்டவருடைய அந்த தெய்வீக ஐக்கியத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க. ஆச்சரியமா நீங்க வளர வேண்டிய விதத்துல வளர்ந்து நீங்கள் அடைய வேண்டிய அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்க சில விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி, சில நபரோடு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி, சில காரியத்தின் நிமித்தமா நீங்க சில இடங்களுக்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி, நாம் போகிற இடம், நாம் பழகிற நபர், நாம் பார்க்கிற சில காட்சிகள், நாம் திட்டம் பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்கள்,
இதெல்லாம் எப்படிப்பட்டது என்பதை சற்று பரிசோதனை செய்து அவசியமற்றதா இருந்தால் விட்டுவிடுங்கள். அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அலங்காரமான அற்புதமான ஆசீர்வாதம் இந்த நாள்ல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை விசேஷமா ஆசீர்வதிக்க போறார். இந்த நாள்ல ஆண்டவர் விசேஷமா உங்களை கனப்படுத்த போறார். பிடிக்காத உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை விடுவது என்பது உங்களுக்கு கடினமா இருக்கலாம். ஆனால் விட வேண்டியதை விட்டு பாருங்க. உங்களுக்கு அழகான எதிர்காலங்கள் காத்துட்டு இருக்கு. அற்புதமான வருங்காலங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா, அழகான நாளா, அருமையான நாளா அமைய போகுது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ச் பண்ணிக்கோங்க. முன்னோக்கி செல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க லைஃப்ல செய்ய போறார். நீங்கள் எதை விட வேண்டுமோ அதை விடவும், நீங்கள் எதை பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அதை பிடித்துக் கொள்வதற்கான ஒரு பலன், ஒரு ஆற்றல், ஒரு சத்துவம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி இந்த நாள்ல, இந்த காலையில நான் உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா, ஒருவேளை நீங்க இன்னைக்கு பிறந்த நாளையோ திருமண நாளையோ காண்கின்ற நபரா இருந்தா உங்களுக்காகவும், என்னிடத்திலே பெயர் எழுதி கொடுத்தவர்களுக்காகவும் நான் விசேஷமா இந்த நாளை நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அருமையான சிஸ்டர் ஆர் ரித்திகா தேவி, சிஸ்டர் ஸ்டெல்லா மேரி ஆகாய், மகள் எம் அர்ஷா மற்றும் திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் எம் தினேஷ்குமார், புவனா வித்யா தம்பதியார். கர்த்தர் அன்பான பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த அருமையான நாள், இந்த அற்புதமான மே மாதம் புதன்கிழமை, இந்த 14ஆம் தேதி, இந்த காலையில ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் அழகான வருங்காலங்களை வச்சிருக்கீங்க. அற்புதமான நாளா இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அமையும்படி தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கீங்க. ஆனால் நீர் உயர்த்த வேண்டிய விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்த முடியாத அளவுக்கு, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்தில் ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு உம்முடைய பிள்ளைகள் பல நேரத்தில் வேண்டாதவைகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள். வேண்டாத சவகாசம், வேண்டாத தொடர்புகள், வேண்டாத காட்சிகள், வேண்டாத ஒரு விஷயத்துல தலையிட்டு அதை பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில வேதனையோடு வாழ்றாங்கப்பா. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்துக் கொள்ள, எதை விட வேண்டுமோ, எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலகிவிட உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நல் தீர்மானங்கள் எடுத்த உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. விசேஷமாக இந்த நாள்ல பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். நாட்களை உம்முடைய பிள்ளைகள் விசேஷமாக எண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த நாளில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த இந்த விசேஷமான ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவருடைய அளவற்ற அன்பும் அற்புத கரமும் உடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அநேக இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பிறந்த நாட்களையும் மங்களகரமான திருமண ஆண்டுகளையும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் காண செய்து கனப்படுத்தும். உடைய சமாதானமும் பாக்கியமும் நன்மையும் உடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை வருஷிக்க செய்யட்டும். நீங்க தர ஆசீர்வாதத்துல பெயின் இல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்ற சத்திய வார்த்தையின்படி வேதனைகளே இல்லாத ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, வளமான நல் எதிர்காலங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. மகிமை கன துதிகள் உமக்கு நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களையும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கிருபை இந்த நாளிலே தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு நிறைவாய் உண்டாயிருப்பதாக. நாளை காலை நாம் மீண்டும் சந்திப்போம்.